நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். ஏன் முழங்கால் படியிடணும்? ஆண்டவருக்கு முன்னாடி ஏன் முட்டி போடணும்? ஹல்லேலூயா. முழங்கால்ல கர்த்தர் ஒரு வல்லமை கொடுத்திருக்கிறார். நம்ம முழங்கால் படியிடும் போது ஆண்டவருக்கு முன்னாடி, ஆண்டவரே நான் ஒன்னும் இல்லை, என் ஞானம் ஒன்னும் இல்லை, என் பேலன் ஒன்னும் இல்லைன்னு நம்ம தாழ்த்தும் போது ஆண்டவர் கிருபை நம்ம மேல என்ன ஆயிடும்? வந்துடும். அவர் கிருபையால நம்மளை நிறைச்சிடுவார். அதுக்கப்புறம் செயல்படுகிறது உங்க திறமையோ உங்க ஞானமோ இருக்காது. யாரா இருக்கும்? உங்களுக்குள்ள இருந்து கர்த்தருடைய வல்லமை, உங்களுக்குள்ள இருந்து கர்த்தருடைய ஞானம் வெளிப்படுகிறத நம்ம பார்க்க முடியும். ஆமென். இந்த மான்கள் பாருங்க, தனக்கு உணவும் அந்த கால்ல தான் கிடைக்குது, கால் மூலமா தான் கிடைக்குது. தன்னை காப்பாற்றிக் கொள்றதுக்கும் தன்னை காலை தான் பயன்படுது. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொள்றதுக்கும் முழங்கால் படிட்டு ஆண்டவரே என் கூட பேசுங்கன்னு கேட்கணும். அப்ப ஆண்டவர் நம்ம இடத்துல பேசுவார். அதே போல சத்துருக்களை, எதிரிகளை, உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிற வல்லமைகளை தகர்த்து போடுறதுக்கும் முழங்கால் படியிடணும். ஹல்லேலூயா.